உயிரோட இருக்கிறேன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா நீ என்ன எப்படி இருக்க? நீ செத்து போயிட்ட. சார்டிஸ்ன்ற சர்ச், தமிழ்ல சார்டிஸ். இந்த சார்டிஸ்ன்ற இடம் வந்து மாடர்ன் டே டர்க்கில தான் இருக்கு. இந்த சர்ச் வந்து என்ன நினைச்சுக்கிறாங்க, நான் உயிரோட தான் இருக்கேன். ஆண்டவர் நேரா அந்த சர்ச்சை பார்த்து சொல்றாரு, எனக்கு உன்னை பத்தி தெரியும், நீ செத்து போயிட்ட, நீ நல்லா இருக்கன்னு நீனே நினைச்சுக்கிற. எத்தனை பேருக்கு வந்து கடைசி ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ்ல தான் கேன்சர் இருக்குன்னு தெரியும் நிறைய பேருக்கு. ஏன்னா சிம்டமே காட்டாது, சிம்டமே வெளியில வரவே வராது. நல்லா இருப்பாங்க, நல்ல சுகமா இருப்பாங்க. திடீர்னு மைக்கேல் சொல்லுவாங்க, போய் பார்த்தா 4th ஸ்டேஜ் கேன்சர். அதே போலதான் சபை சில நேரம் எப்படி இருக்கும்னா, எல்லாம் வந்து பயங்கர ஆர்கனைஸ்டா சூப்பரா காலையில ஜபம் எல்லாம் நடக்கும், ஆனா ஜனங்க செத்து போயிருப்பாங்க. இந்த நகரத்தோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த சிட்டியை சுத்தி ஒரு பெரிய என்ன இருந்ததா வால். அதனால இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க, உள்ள இருந்தாங்கல்ல, இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, நம்மள யாரும் ஜெயிக்க முடியாதுடா. ஏன்னா யாரு வந்தாலும் என்ன பண்ணணும், இந்த மதுளை தாண்டி தானே உள்ள வரணும். இந்த மதுளை தாண்டி எவன் வரான்னு பாப்போம்னு ஜாலியா இருந்தாங்க. மேல வந்து நிறைய சோல்ஜர்ஸை விட்டு சுத்த விட்டுருவாங்க. அந்த சோல்ஜர்ஸ் சுத்திட்டு அவங்களும் கடமைக்கு வேலை செய்யிட்டு விட்டுருவாங்க. ராஜா எல்லாம் ஜாலியா இருந்தாங்க, நல்ல செல்வம் குளிச்சுட்டு இருந்துச்சு, சந்தோஷமா இருக்காங்க அந்த நகரத்துல இருக்கிற ஜனங்கெல்லாம். அப்ப திடீர்னுட்டு சைரஸ்னு ஒரு ராஜா வரான். கோரேஸ்னு இருக்கும் தமிழ்ல. இந்த கோரேஸ் ராஜா என்ன பண்றாரு, இந்த சிட்டிய வந்து முற்றுகை இடுகிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, உழவர்களை அனுப்புறாங்க. இவனுங்க போய் பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க, இதுக்குள்ள எப்படிடா போறது. இப்ப நடந்துகிட்டே இருக்கான், ஒரு இடத்துக்கு போனான்னு காணா போயிடுறான். காணா போயிட்டு அவன் சரி உள்ள போயிட்டு அடுத்த சேவகம் வருவான்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துல திருப்பி மேல வந்துடுறான். அப்ப அவங்க என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, மதில்ல கீழே போறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஏன்னா போயிட்டு அவன் திரும்ப வரணும்னா டைம் ஆகும். அதனால இவன் என்ன பண்றான், உள்ள போறான், திரும்ப வந்துடுறான். இதுல நம்ம நல்லா கவனிச்சு கேட்க வேண்டியது, பிசாசு நம்ம வாழ்க்கையை எப்படி பாக்குறான்னா, உழவு பண்ற மாதிரி, ஸ்பைஸ் மாதிரி பாத்துட்டு இருப்பான். எது வீக்கஸ்ட் லிங்க்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். இவன் எவ்வளவு வாட்ச் பண்ணிருந்தா அந்த வால்ல ஒரு வழி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பான். அந்த வழியை ட்ராக் பண்ணிட்டான். உழவு பார்த்துட்டு இருந்தவன் வழியை ட்ராக் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு, இவங்க அத்தனை பேரும் தூங்கிட்டு இருந்தப்ப கோரேஸ் ராஜா ஆர்மி உள்ள இறங்கிடுறான். அதே வழியில சிட்டியே ஒண்ணு இல்லாம போயிடுறாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ உயிரோட இருக்கன்னு நினைச்சிட்டு இருக்க, ஆனா நீ தூங்கிட்டு இருக்க, எழும்பு. இது ஒரு தடவை நடக்கல, இந்த சிட்டிக்கு 2 தடவை நடந்துச்சு. 2 தடவை அவங்க தூங்கிட்டு இருக்கப்ப நடந்துச்சு. நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துறோன்ற உணர்வே இல்லாம நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். நீ உயிரோட இருக்கன்னு நினைச்சிட்டு இருக்க, ஆனா செத்து போயிருக்க. சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா நானே சில நேரம் இருக்கேன்னு எனக்கு தோணும். அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்.